வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது சத்ரு 6ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதி பிளஸ் பஞ்சமஸ்தானாதிபதி 6இல் மறைந்த குருவான் கடந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு கலக்கம், ஒரு இனம் புரியாத பயம், என்னன்னு தெரியல, முயற்சிகள் பலவீனம் அடையுது. வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன உளைச்சலும், பலவிதமான சிக்கல்கள் நாம போகணும்னாலும் நம்ம தேடி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது என்னன்னு தெரியல அளவுக்கு ஒரு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு காரணம் 6இல் இருக்கக்கூடிய குரு சொல்லணுமா, கடன் சுமைகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை தெரியும். மறைமுகமான எதிர்ப்புகள் நம்ம கூடியே இருப்பாங்க. ஆனா பார்த்தா என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. உங்களோட இருந்து உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களை நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு ஆப்போசிட்டாவே உங்க வேலையை அவங்க தொடங்குற அளவுக்கு பல விதமான சூழ்ச்சிகள், இது எல்லாமே நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் திடீரென அவர் வக்கர நிலைக்கு ஆளாகும் போது, ஒரு நல்ல இடத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பிளாக் ஆகும் இல்லையா, லாக் ஆகும் இல்லையா, அப்போ உங்களுடைய பலம் பலவீனம் ஆயிடும் இல்லையா, எதிரிகள் பலம் ஆயிடுவார்கள் இல்லையா. அப்போ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரம் அடையும் பொழுது அவர் நேர்மாறான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுப்பார். அவர் இதுவரைக்கும் இந்த காலகட்டங்களில் தந்த பலனுக்கு எதிரான ஒரு பலன், அது ரொம்ப வேகமா இருக்கும். அப்போ பட்ட கஷ்டங்களுக்கு திடீர் நல்ல விஷயங்களை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களது எதிரிகள் எந்த அளவுக்கு உங்களை பலவீனம் அடைய செய்தாலும் அவங்க பலவீனம் அடைவாங்க, உங்களோட பலம் உயரும். மேலும் உங்களது வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த ஒரு தருணமா இந்த 118 நாட்கள் அமையும். இந்த 118 நாட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இது தொடரும். இந்த காலத்தை முடிந்தால் உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு டர்னிங், ஒரு திருப்பு முனையா நினைச்சு உங்களது ஒவ்வொரு அடியையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்குங்க. காரணம் என்னன்னா, மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. முயற்சிகள் செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மைனஸ் நினைச்சீங்களோ அதெல்லாம் பிளஸ் ஆயிடும். அந்த ஒரு தருணம் இந்த தருணமா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி என்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், உன்னோட வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. பதட்டம் நிறைந்தவர்கள். திடீர்னு ஒரு விஷயத்த சொன்னா, உங்க மேல இல்லாத பழிய சொன்னா பதறி போயிடுவீங்க, நடுநடுக்கி போயிடுவீங்க. ஏன்னா உங்க மனசுக்கு எப்பவுமே உங்களை பொறுத்தவரையும் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது. உண்மையா உளறிடுவீங்க, உண்மையா பேசிடுவீங்க, இருக்கு இல்லையா இல்லை, அந்த மாதிரியான ஒரு கேர். மற்றவங்களை தட்டி விடுறதுல நீங்க வல்லவர்கள். ஒருத்தருக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களோட இருந்தாங்கன்னா அவங்கள நல்ல ஒரு இலக்குக்கு கொண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர் நீங்க. வளர்றது மட்டும் ஒன்றுக்கும் இல்லை, அவங்களையும் வளர வைக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய நோக்கம். உழைப்புன்றது உங்களுக்கு நிகர் நீங்க தான். ஏன்னா குடும்பத்துக்காகவும் சரி, உழைக்கக்கூடிய தொழிலையும் சரி, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு கூட மறந்து வேலையை செய்வீங்க. அதுவும் குறிப்பா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் 2 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டீங்க, மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு வீட்டு வேலையே செய்வீங்க. வேண்டியவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்க சாப்பிடணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சார்ந்தது செய்கிற இதுலயே போல்டா இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்க. அது என்னவோ உங்களுக்கு வாழ்க்கை ரீதியிலையும் நிம்மதியை கொடுக்கல. வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இல்லை. உங்களை ஒரு மெஷினா தான் பாக்குறாங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும். உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எப்படியோ ஃபேஸ் பண்றீங்க. அதை மற்றவங்களுக்கு சொல்லாமலேயே செய்து முடிச்சுட்டு வர்றீங்க. ஆனால் நீங்க படுற கஷ்டத்தை இங்க அறிய யாருக்குமே மனசு இல்லைன்றதுதான் உங்களுக்கு வேதனை. அந்த சூழல் கடந்த காலகட்டங்களில் நீங்க பாதிக்கப்பட்டதே உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயும் உங்களை சார்ந்தவங்களாலேயுமே பல விதத்துல பாதிக்கப்பட்டீங்க. எல்லாரையும் நம்பினீங்க, நம்பி அவங்கள சார்ட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சீங்க. இன்னைக்கு உங்களுக்கு துரோகம் மட்டுமே மிச்சம். இந்த துரோகத்தினால கிடைச்ச வழி, இன்னைக்கு நீங்க கடனாளியானி, இன்னைக்கு கடனாளியாக மட்டும் இல்லை, வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகி, இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாத அளவுக்கு பாதிக்கப்பட்டு, தொழிலில் இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைச்சு தொழிலுக்கே போக முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க.
இது வந்து இப்போ வாழ்க்கையில இந்த நிலை நான் நினைச்சே பார்க்கல, அதை சந்திச்சுட்டேன் நினைச்சு வேதனையில் இருக்கிற உங்களுக்கு இந்த குரு வக்கர நிலை பெரிய மாறுதல்கள் கொடுக்கும். தொழில் ஆயில் கிளாஸ் போயிடுவீங்க, டாப் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் சரி, அந்த தொழில பெரிய இலக்குகளை அடைவீங்க. அதுவும் டெக்ஸ்டைல்ஸ் நெசவு சார்ந்த விஷயங்கள் இருந்தவங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதனால பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியாத அளவுக்கு கடன் சுமைகள் அதிகமாகி இப்போ எதுவாகி அதுவாகி இன்னைக்கு டாக்குமெண்ட் ரீதியிலிருந்து எல்லா விதத்திலையும் லாக் ஆகிட்டும். அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு தெரியல நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கும்னா, லோன் சம்மந்தப்பட்ட ரீதி உங்களுக்கு கிளிக் ஆகும், கேட்ட இடத்துல பணம் வரும். ஏதோ ஒரு நட்பு ரீதியில் உங்களுக்கு திடீர் பணம் டேர்னிங் கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். மேலும் விருச்சிக ராசி என்பர்களே, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. தொழிலில் பெரிய இலக்குகள் அடைஞ்சிருவீங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவீங்க. அதை சார்ந்த சனிப்பு சங்கடங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. தொழிலை மொத்தத்தில் ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. மேலும் வேலையில் இருந்தவங்க பல பேர் அரசாங்க சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்க தான். அரசு துணையில் வேலை செஞ்ச விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர் பிரச்சனைகள், அங்கே நெருக்கடிகள். ஏன்னா நீங்கள் உண்மையை உழைப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு எதில் தப்பு நடந்தால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. அதுவே மற்றவங்களுக்கு பிரச்சனையாக அந்த பிரச்சனைகளால் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய வேலைக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லாததோ பொல்லாதோ சொல்லி செய்யாத தப்புக்கு தண்டனையை அட வைக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு, அது மட்டும் இல்லை பண பிரச்சனையிலையும் மாட்டி இன்னைக்கு பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல். இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்குமா, வாய்ப்புகள் கிடைக்குமா, இது எப்படி நிரூபிக்கிறது, இதை விட்டு எப்படி வெளியில் வர்றது, இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வழி கொடுப்பாரான்னு நினைச்சிங்க இல்லையா, அது இப்போ கிடைக்கும். இந்த வக்கர நிலை இந்த 118 நாட்களில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பிரச்சனை வெளியில் வருவீங்க, அழகா ரிலீஃப் ஆவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. கவலைகள் வேண்டாம். நீங்க செய்யற வேலையிலையும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. தகுதி இல்லாதவங்களுக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் எதனால ஒன்றும் புரியலையே, நம்ம உண்மையை உழைக்கிறோம், பலன் இல்லையே நினைச்சு வேதனைப்பட்ட உங்களுக்கு அந்த பலன் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல பேருடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் அரசு துறைக்கு டெம்பரரியான வேலையில் இருக்கிறேன், பர்மனெண்ட் ஆகுமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நீங்கள் நினச்ச இடத்துக்கு மாறணும், நம்ம இந்த இடத்துல உங்கள் மனசுக்கு பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் மாறினா பரவாயில்லையே நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஒரு அமைப்பு, இந்த தருணம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். வேணும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி மற்றவங்களுக்கு தான் பலனே தவிர உங்களுடைய நிலை கடனாளியானது தான் மிச்சம். அப்போ இந்த காலகட்டங்களில் மீண்டும் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும், அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். நீங்க நினைச்ச உங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முத்திரையை பதிப்பீங்க. அந்த காலம் அந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். மேலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில முயற்சிகள் செய்து திருமண தடைகளானது தான் மிச்சம். மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சேன். அதே போல் நல்ல மாப்பிள்ளை அமைச்சது. ஆனால் நெருங்கி வந்து எல்லாம் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் தடையை நின்றுடுச்சு. மீண்டும் என்னால் அதை அடைய முடியுமா, அது நடக்குமான்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லை, திருமண முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிட்டான்றவங்களுக்கு முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திருமணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதான் நடந்திருக்கு கடந்த காலகட்டங்களில். ஒரு புறம் இந்த அர்த்தாஷ்டம சனி வந்தாலே நிம்மதி கெட்டு போயிடுது, சந்தோஷமே இல்லை. ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருந்து திடீர்னு ஏதாவது ஒன்று வருது, நாம எதையாவது சொல்ல கடைசியில் அது எங்கேயோ போய் நிற்குது, என்னன்னு தெரியல. குறிப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவுகள், இனம் புரியாத குழப்பங்கள், விபத்துகள் சார்ந்த விஷயங்கள், இது அர்த்தாஷ்டம சனியில தானாகவே நடந்துகிட்டு இருக்கு. இதுன்னு குரு வேற ஆறில் சொல்லணுமா, ரொம்ப மோசமான ஒரு சூழல். மொத்தத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று விட்டு ஒன்று முடிச்சு இன்னொன்று முடிச்சா அதுக்கப்புறம் இன்னொன்று வருது, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு விடைவே இல்லையா, தீர்வே இல்லையா நினைச்சவங்களுக்கு அந்த தீர்வு இப்ப கிடைக்குது. கண்டிப்பா அழகா ஃபேஸ் பண்ணி வெளியில வருவீங்க. உறவு முறைகள் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து வெளியில வருவீங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில வந்து திருமணமாகி இது வரைக்கும் புத்திரபாகியமே எனக்கு கிடைக்கல. 1 மாசம் 2 மாசம் பக்கமா நிக்கிற அளவுக்கு இருக்கு. 10 நாள் நிக்குது, பார்த்தா போயிடுது. அந்த தரம் நிக்கல, என்னன்னு தெரியலன்ற பயம், பதட்டம்,
கவலைகள் வேண்டாம். இந்த தருணத்தில் குரு புத்திரகாரகன் அவர் கொடுப்பார். அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. மேலும் மருத்துவ சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணம் சரிதான், செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்க பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மைகள் இல்லையே, எடுக்கிற முயற்சிகள்லாம் தடையாகுதே, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில நான் பெற்ற பிள்ளைக்கு வாழ்க்கை ரீதியில குழப்பங்கள், திருமணமாகி அவன் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். மேலும் வாழ்க்கையில ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறவங்க நீங்க, பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க. அதே போலதான் திருமணத்தையும், உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை செஞ்சீங்க. இன்னைக்கு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறியில் நிக்குது. உன்னுடைய வாழ்க்கை பயங்கரமான சிக்கல்ல போயிட்டு இருக்கே, எனக்கு இன்னைக்கு பண்ணி எல்லாமே சிக்கல்ல இருக்கேன்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பா நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, நாமளே தப்பு பண்ணிட்டோமா நினைச்சீங்கன்னா இல்லை. நீங்க நம்பினீங்க, நம்பிக்கையோட விசாரிச்சீங்க, சரின்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு பேசும்போது எல்லாம் வேறமா இருந்தது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வேற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் கிரகங்களுடைய சுழற்சிகள் சரியில்லை கடந்த காலகட்டங்களில். அதனுடைய பிரதிபலன் தான் இது. கவலைகள் வேண்டாம். அது எல்லாத்தையும் சுமூகமா தீர்த்து அழகா வெளியில கொண்டு வந்துருவீங்க. நன்றி.